தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தது அண்ணன் வேல்முருகன் தான். உதயசூரியன் சின்னத்தில் ஜெயித்து ஒற்றை எம்எல்ஏவாக இருந்தால் கூட அவர்கள் நல்லது செய்தால் தட்டி கொடுப்பதும் தவறு செய்தால் தட்டி கேட்கிற ஒரு தலைவனாக அவர் அங்கே இருக்கிறார். நீட் தேர்வு எதுக்குறாரா? எதுக்குறார். பரந்தூர் விமான நிலையம் எதுக்குறார். அங்கே போராடின விவசாயிகளுக்கு குண்டாஸ் போடும்போது போய் எதிர்த்தார். நீங்கள் 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலையாக கொண்டு வரும்போது அதை எதிர்த்தார். டாஸ்மார்க் வேணாம் என்று அவர் எதிர்க்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி இருக்குது என்றால் அதற்கு வேல்முருகன் ஒரு சட்டசபையிலேயே குரல் கொடுத்து கொண்டு வந்தார். கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தார். மழைநீர் சேகரிப்பு இருக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்தார். ஈழத்தில் நடந்தது ஈழப்படுகொலை தான், அது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்றுவதற்கே ஒரு காரணமாக இருந்தார். இங்கு நடக்கிற மண் கொள்ளைகளை மணல் குவாரிகளை அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லி அதை எடுத்து வர காரணமாக இருந்தவர் வேல்முருகன். இது பன்னற்ற விஷயங்கள். இப்ப சமீபத்தில் நடந்த போது கூட 233 சட்டசபை எம்எல்ஏக்கள் உள்ளே இருந்தால் கூட ஒரு எம்எல்ஏ போவாது, ஏன் வேல்முருகன் வெள்ளை என்று பொதுமக்களே கேட்கிற அளவிற்கு அது ஒரு செய்தி அவர் ஆக்கவில்லை, மக்களே செய்தியாக்கி நம்மளுடைய மண்ணினுடைய நலத்தையும் மக்களுடைய வளத்தையும் கேள்வி கேட்கிறதற்கு சட்டசபையில் ஒரு ஆள் தான் இருக்காரு, மற்ற நம்புகிறார்கள், கேட்கிறார்கள்.